ஹாய் நண்பா, ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல ஹீரோ எல்ஃபோட வில்லேஜுக்கு வந்திருப்பான். டிராகன் அட்டாக் பண்ண போற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். டேபோ பார்க்கறதுக்காக மைக்கேல் வந்திருப்பான். அப்பதான் விஷயமே தெரிய வந்திருக்கும். ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஸ்வாட்ல இருக்கக்கூடிய ஆம்பரை எல்டர் நோட் பண்ணியிருப்பாரு. ஆமா, இந்த ஆம்பர் எப்படி உனக்கு கிடைச்சது, அது மட்டும் இல்லாம உனக்கு இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெனல் ஃபேமிலியில இருக்க சனா தான் எனக்கு அதை கொடுத்தா. ஹெனல் ஃபேமிலியா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இப்பதான் ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட் மாஸ்டர் அங்க இருந்தான். அவனை மத்த நைட்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கே, அவனோட கண்களும் அவனோட முடியும் பார்க்கறதுக்கு நீல கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்பர்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேப்பிள் ட்ரீயை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எது மேப்பிள் ட்ரீயா, இதுக்குள்ள இருக்கிறத பத்தியா கேட்கற, ஆனா இதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க, உன்னால எப்படி அதை பார்க்க முடிஞ்சுது, நிஜமாலுமே அது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ மிரண்டு போய் பார்த்திருப்பான். அண்ட் அந்த எல்டரும் ஹீரோ நல்லா கவனிச்சு பார்க்கும்போது அவனை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சிருக்கும். இவனை சுத்தி நிறைய பிளஸிங் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவன் கண்டிப்பா ஒரு ஹியூமன் தான். இவனால எவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியும். சரி, இதை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் இவங்க பார்க்கறதுக்கு என்னதான் நார்மலாவே இருந்தாலும் இவங்க எல்லாருமே எல்ஃப், ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. அப்படி இருக்கும்போதே என்னோட ரகசியத்தை இவங்க கிட்ட சொல்றது கண்டிப்பா கரெக்டா இருக்காது. ஆனா அதே சமயம் நான் போய் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போதே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. சரி, அதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது, அதை அப்படியே விட்டு. அது மட்டும் இல்லாம நீ பார்த்த அந்த மேப்பிள் ட்ரீ வந்து வெஸ்டர்ன் சைடுல இருக்கு. வெஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்ல தான் அந்த மேப்பிள் ட்ரீ இருக்கு அப்படின்னு சொல்ல, இது அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் கேட்டுப்பான். சொல்ல போனா வெஸ்டர்ன் சைடுல காடுகளே கிடையாது, ஃபுல்லாவே அழிஞ்சு போச்சு. ஒரு பெரிய பாலைவனமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றீங்க வெஸ்டர்ன் சைடுல கூடிய ஃபாரஸ்ட்ல தான் இந்த மேப்பிள் ட்ரீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னால இது நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது இப்பதான் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் எங்களோட முன்னோர்களோட மேப்பிள் ட்ரீ இருந்துச்சு. சொல்ல போனா அதுதான் எங்களோட வீடாவே இருந்துச்சு. ஆனா இப்ப அது கிடையாது. மொத்தமா ஒரு டிராகன் பயங்கரமா அழிச்சிருச்சு. ஒரு கொடூரமான ஃபயர் டிராகன் தான் அந்த அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மென்ஷன் பண்ண. அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ ரூம்ல இருந்திருப்பான். அவனும் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். நான் எல்ஃப தேடி வந்தா கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் எதுக்காக ஆனா உன அந்த மேப்பிள் ட்ரீயை பாக்குறேன், அதுக்கான காரணம் என்ன கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க, சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு அந்த டீயை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாத்துட்டு வரேன்ட்டு ரைடர் கிளம்ப, ஹீரோவும் யோ கிளவா எங்கேயா போறேன், அவங்க நம்மள இங்கதான் இருக்க சொல்லிருக்காங்க, போனா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து கேட்டா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிரு. பொய் சொல்லது உனக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, நிஜமா நான் பொய்யெல்லாம் சொல்லலையா, அவங்க தான் இன்விடேஷன் கொடுத்தாங்க, அதனாலதான் வந்தோம், நீ தான் பாத்தீல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு. முக்கியமா எல்லா எல்ஃபுமே டிராகன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போதே இப்ப வெளியே போகுது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரைடரும் நான் இந்த மாதிரி எத்தனையோ டைம் பண்ணிருக்கேன், எத்தனையோ டைம் வெளியே போயிட்டு அசால்ட்டா உள்ள வந்திருக்கேன், என்ன யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போதே நீ ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன்னோட ஃபேமிலி சேர்ந்தவங்க இம்பீரியல் ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டவங்களா தான் இருக்கணும், அதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு அப்படிதான் தோணுது, ஃப்ரோசன் அவர் தான் ஃபவுண்டிங் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அவரோட பதவியை விட்டு இறங்கி சாதாரண வாழ்க்கைக்கு போனாரு, கிட்டத்தட்ட 100 வருஷம் அதுக்கு மேலே வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தே இருக்கு. அண்ட் அதே போலவே அவர் இறந்து போனதுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, அவர் எங்க போனாரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் மர்மமா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அவருக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும். ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா உன கரெக்டா இந்த டாபிக் மட்டும் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, சரி பெண் அவ்வளவுதான் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏது வேலை முடிஞ்சா இனிமே தான் வேலையை ஆரம்பிக்க போகுது. அப்புறம் உனக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ஸ் அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒருவேளை அதுக்கும் இம்பீரியல் ஃபேமிலிக்கு கூட ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும். சோ கண்டிப்பா உன்னோட மாஸ்டர் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நீ இப்ப எதை பத்தி நான் பேசிட்டு இருக்க, சொல்ல போனா இப்பதான் நீயே சொன்ன ஃபாசன் கடைசி காலத்தை எப்படி கழிச்சாரு அப்படின்னு சொல்லி தெரியல, அவர் எங்க போனாருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போதே அவரை எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும், ஒருவேளை என்னோட மாஸ்டருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்கு அப்படின்னாலும் என்னால எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, நீ சொல்றது காட்டுதான் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஹியூமன்ஸ்க்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், ஆனா எல்ஃபுக்கு அந்த மாதிரி இருக்காது, உன்னோட முடிவு எடு அப்படின்னு சொல்லிட்டு ரைடர் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப. இதை ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். ரைடர் பாக்குறதுதான் வயசான ஆர்மா இருந்திருப்பான், பட் பக்காவான
பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டுக்குது. டக்கு டக்குன்னு மாத்துல ஜம்ப் அடிச்சு ஆள் காணாமே போயிருப்பான். ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு என்ன அதுக்குள்ள அக்கறைக்கு போயிட்டான், இவன் போறதெல்லாம் பார்க்கும்போது குரங்கே சூசைட் பண்ணிக்கும் போல அப்படின்ட்டு ஹீரோவும் யோசிச்சிருப்பான். எல்டரும் என்னோட ஆம்பருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்திருக்காரு. அவரால் அதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என்னோட இன்னர் வாய்ஸும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பா இருக்குமா, அவர் பார்த்தது அந்த ஆம்பர்ல இருக்கக்கூடிய மெமரிஸா இருக்குமா? மண்டை குழம்புதே, ஏன்டா இப்படி என்ன யோசிக்க வைக்கிறீங்க? அதுவும் ரைடரு சும்மா அந்தவனை ஏன்டா சொனிஞ்சிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாக கதவை யாரோ தட்டி இருப்பாங்க. ஆமா, யாரு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த இடத்துக்கு ஹெல்ப் வந்திருப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே கட் பண்ணி மத்த ஹெல்ப் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்த நோக்கி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவின் கொத்தோட கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவும் கம்முன்னு ரூம்லயே படுத்து தூங்கி இருக்கலாம். தேவையில்லாம இவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், என்ன மொத்தமா சேர்ந்து எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரண்டு போய் தான் பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம உள்ள போக போக அந்த இடம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்திருக்கும். ஆமா, நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க மத்த ஹெல்ப்பும் கோத்தோட பாக்க இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருப்பான். நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறதுக்காக தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, எது எனக்கு காட்டுறதுக்காகவா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது இவ ஏதோ ஒரு ஸ்கெட்ச போட்டிருக்கா. ஆனா அவ என்ன பண்ண போறா அப்படிங்கிறது தான் ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. இந்த மரத்தோட பேரை வேர்ல்டு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மரம் இது வரைக்குமே அவங்களோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்த அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்குமா என்ன கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வேர்ல்டு ட்ரீயோட அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோட ஆம்பர்ல இருக்கக்கூடிய மேப்பிள் ட்ரீயை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்தது எல்லாமே கண்டிப்பா கோயின்சிடன்ஸ் மட்டும் கிடையாது. இங்க ஆரம்பிக்கும் போதே இந்த வேர்ல்டு ட்ரீயோட பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும் போதே இந்த இடத்துல யார் யார் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வேர்ல்டு ட்ரீ தான் முடிவு பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த வேர்ல்டு ட்ரீயோட மெமரிஸ் எடுத்துக்கிட்டே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. இது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கோயின்சிடன்ஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ மிரண்டு போயிருப்பான். இந்த மரத்துக்குள்ள ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு ட்ரீ வந்து இன்விடேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் உள்ள போக முடியும். எங்களோட ஹெல்ப்ல ஒரு சில பேர் மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்ட்டு அவளும் கைய வைக்க அது கொஞ்சமா க்ளோ ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பிரகாசமான வெளிச்சமும் வந்திருக்கும். ஒரு சின்ன கேட் ஓபன் ஆக ஹீரோ பார்த்து மிரண்டு போயிருப்பான். ஆமா, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்க, வால்டு நீ உள்ள வா, நீ தான் முதல் மனுஷன் எங்களோட முக்கியமான இடத்துக்குள்ள வருது, உன்னை நான் அன்புடன் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அவளும் கூப்பிட ஹீரோ மிரண்டு போயிட்டு திரும்பி பார்த்திருப்பான். மத்த ஹெல்ப் அமைதியா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடையாது. ஹீரோ புரிஞ்சுட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் கெத்தா நடந்து உள்ள போயிருப்பான். ஹீரோ உள்ள வந்து நிக்க அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆயிருக்கும். ஹீரோ மிரண்டு போயிருப்பான். ஹெல்ப்போ இந்த மரம் நீ வந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது, நான் நினைச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ முன்னாடி பார்த்திருப்பான். அவனால இந்த விஷயத்த நம்ப கூட முடியல. என்னதான் வெளியே பார்க்கறதுக்கு அந்த மரம் சாதாரண மரமா தெரிஞ்சாலும் ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது வேற லெவல் இருந்திருக்கும், தரமா இருந்திருக்கும். ஹீரோ அதை நோட் பண்ணிருப்பான். அதே சேம் டைம்ல காட்டுக்குள்ள இன்னொரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு கொடூரமான சத்தத்தோட ஒரு சில ஹெல்ப் எல்லாருமே இறந்து போய் கிடந்திருப்பாங்க. பயங்கரமா யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க. அங்க அந்த மோசமான டிராகனை காமிச்சிருப்பாங்க. அதுவும் அங்க இருக்கக்கூடிய ஹெல்ப்போட இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. அண்ட் இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஹெல்ப்போட வில்லேஜ் நோக்கி ஒரு டிராகன் வந்துட்டு இருக்குது. நம்மளோட ஹீரோவும் மனுஷங்க இது வரைக்கும் ஹெல்ப்போட சீக்கிரட்டான இடத்துக்கு போனதே கிடையாது. நம்ம ஹீரோ கெத்தா உள்ள போயிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா. தரமா இருக்கும்.